வெல்கம் டு நவி அண்ட் ஜிஎஸ்டி எக்ஸ்ப்ளோரர் ஃபேமிலி. ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹாண்டடான வீடியோ. அதாவது இருக்குன்னா ஒரு சைபரி ஹாண்டடான வீடியோன்னு ஏன் சொல்லு? நம்ம உட்காந்துருக்க இடம் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கே வீடியோன்னு சொல்லு. வீடியோ தானே, சரி சொல்லு. சரி இதோடு குழப்பறாங்க ஐஸ். ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணோம் எப்போன்னு ஐடியா கொடுத்தீங்கன்னா நாளைக்கே நான் பண்ணுறதுக்கு ரெடி. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அவங்க அசிங்கம் திட்டுறதுக்கு உங்களுக்கே தெரிஞ்ச சைபரிங் டான்ஸ் லேடி 2022 2023 வரைக்கும் சைபரிங் டான்ஸ் லேடி அப்படின்ற ஒருத்தவங்க மீடியாவே ஒரு உலுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2024 2025 அதாவது இந்த மாதம் இப்போ நடந்துருக்க பிப்ரவரிக்கும் ஒன்றுமே யாருக்குமே தெரியல. அதனால ரீசெண்டாக எங்கள் யூடியூப்ல வந்து நாங்கள் சைபரியன் டான்சிங் லேடி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தப்ப, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு ஒரு அம்மா அவங்க பையன் வந்து பார்த்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பற்றி ஒரு முழுசான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இந்த வீடியோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க சைபரிங் டான்ஸை பற்றி. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நாங்கள் பார்ட் 3 வரைக்கும் கொண்டு போகலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு சைபரின் டான்ஸிங் கம்யூனிட்டி அவங்கள பற்றி நம்ம ஜிஎஸ்டி எக்ஸ்ப்ளோரர் சொல்லுவார். கேளுங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், சொல்லுங்க. 5 டேக்குக்கு நான் தானே சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் சொல்லுங்கள். சரி, ஓகே. நம்ம சைபரியன் டான்சிங் லேடி அப்படின்ற இவங்க நிறைய தியரியில் நம்பப்படுறாங்க. ஃபஸ்ட்டு தியரி என்னென்னா, இவங்க வந்து ஒரு ஊரில் வாழ்ந்ததாவோ, இவங்களை வந்து ஒரு அரசர் கொன்னதாவோ, அதில் அவங்க பைத்தியமாகி இந்த மாதிரி ஆனதாக சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டதா, அப்புறம் அது இல்லாமல் அவங்கள துன்புறுத்தினதா சொல்லி அவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டதா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சில விஷயங்கள் இது வரைக்கும் தெரிய வரல. சைபரியன் டான்சிங் லேடி பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ இவங்க வந்து 2023 சைபரியன் டான்சிங் லேடி அப்படின்னு சொன்னாலே மொத்த பேருக்கு தெரியும். இதை மறுபடியும் நாங்கள் எடுத்து வைக்கிறதுக்காக சொல்கிறோம். சரி, அவன் சொன்ன வரைக்கும் போதும். நான் இன்னொன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. வியூஸ் போகிறத தவிர்த்து சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ பண்ண மாட்டீங்க. உங்களுக்காக கேட்குறோம். நாங்கள் ஒரு ட்ரையல் வீடியோ போட்டிருப்போம். அது இன்னும் அடுத்த மாதத்தில் கன்ஃபார்ம் வரும் அந்த வீடியோ. எங்கள் ஜிஎஸ்டி சேனல்லாம் அவர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, வியூஸ் கூட போக மாட்டேங்குது. அவருக்கே தெரியும். நம்ம போன சேனலில் வந்து அவர் வந்து 59K வச்சுருந்தாரு, நம்ம ஒரு 46K வச்சுருந்தோம். இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருந்து ஏன் குறைஞ்சோன்னு உங்களுக்கே தெரியும். யூடியூப்காரன் வேலை பார்த்து விட்டான். அதனால் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. சரி விடுங்க, நம்ம டாப்பிக்கில் போகிறோம். ட்ராக் மாதிரி. சரி கைஸ், ஓகே. பார்ட் 2 சைபரிங் டான்ஸ் லேடி. அவங்க எதுக்கு அந்த டான்ஸ் ஆடுறாங்க, அதோட மீனிங் என்ன, அவங்க அது கூட என்ன ரிச்சுவல் பண்ணுறாங்க, அந்த ரிச்சுவலா என்ன மிஸ்டீரியஸா, அது என்ன, அதை பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்க. சைபரிங் டான்சிங் லேடி அவங்க ஏன் அந்த டான்ஸ் ஆடுறாங்கன்னா, அவங்களோட ஏன் டான்ஸ் ஆடுறாங்கலாம் கிடையாது. இவங்க வந்து இது ஒரு டான்ஸுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம டான்ஸுனாலே வந்து ஒரு ஜாலிக்காக ஆடுறது, இல்லைன்னா சோகத்துக்காக ஆடுற ஒரு டான்ஸ் கூட சொல்ல முடியாது, ஃபிட்னஸ்க்காக அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து எப்படின்னா, ஒரு பேயை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, மற்ற பேய்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் சில பேர் அட்ராக்ட் பண்ணி அவங்கள கொல்லணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஏன் இப்படின்னு தெரியல. ஆனால் இது ஏதாவது சைனா அப்படின்னு கூட இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது. ஆனால் ரிச்சுவலாக கூட இருக்கலாம். அது ரிச்சுவல் பண்ணி நம்மளை கொள்றதுக்காக அது பண்ணுறதோ டான்ஸிங், இல்லை அந்த ஏதாவது மந்திரம் சொல்லலாம். இப்போ ஏன் இவங்க ஏன் இப்போ நம்ம வந்து இப்போ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இவங்களை வந்து யார் எப்போ பார்த்தாலுமே அவங்க வந்து ஒரு சைடு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஒரு சைடு அவங்கள பார்த்துட்டோம்னா, அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் டக்குன்னு திரும்பி கையில் ஒரு கத்தியோட ஹார்ஷாக நம்மளை பார்த்து ஓடி வர மாதிரி இந்த மாதிரி சயின்ஸை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறதா வந்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மைன்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு நடந்தது இல்லை, அதனால் நம்ப முடியாது. நடக்கணும்னு ஆசையோ இல்லை. இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் நல்லா இருந்தோம். அடுத்த வீடியோ பார்ட் 3 பார்ட் 2 போனால் நேருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா,
அதுக்கு எடுத்து எப்படி தப்பிக்கிறது, அது இதை எப்படி அப்படிலாம் சொல்ல சமாளிக்கிறது, முடியாது. சரி சரி சரி. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கலாம். நீ உன் பாட்டை பத்தி பேசு. ஆ சரி. ஆ சைபரின் என்னடா டான்ஸ் அங்க எதுவுமே இல்லையடா, என்ன பார்த்துட்டு இருக்க? என்ன பார்க்குற அப்படி சொல்லு. கொஞ்சம் இருட்டா இருக்கு, ஆ, ஏன்னா பயம். இது புரிஞ்சு screen பேசுங்க. விட்டு வெளியே போறேன். ஓகே. எதுல விட்டேன்? அந்த டான்ஸ் ஆடுற ஸ்டைல். நீங்க ஒருவேளை அது கையில கத்தி இருந்தது பார்த்தீங்கன்னா தப்பி செஞ்சு ஓடாம இந்த மாதிரி இருந்தா ஒருத்தவங்க ரோட்ல ஆடுறத நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த இடத்துல ஒரு கிலோ இருக்கவே ஒரு கூடாது. இடத்துல இருக்கக்கூடாது. ப்ளஸ் அவங்க ஒன்று ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பேனிக் ஆகாமல் பக்கத்தில் ஏதாவது கடை ஓப்பனில் இருக்கா டக்குன்னு தெரிச்சிடும். தெரிஞ்சிடணும், அந்த கடைக்கு போயிடணும். இல்லைன்னா ஆளுங்க நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு ஓடிடணும். ஒரு கொஞ்ச நாள் ஆக வீட்டில் வந்துச்சுன்னா அது ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்ஐபி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே பேசுறதுல எனக்கு பயமா அது ஏன் சேடா பார்த்து நானே பயப்படுறேன். இட்ஸ் ஓகே. இப்போ இவங்க இந்த டைமில் 2023ல் அவங்க டான்ஸ் ஆடினது, அவங்க கத்தி எடுத்துகிட்டு வந்தது, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் இப்போ 2025ல் என்ன நடந்துட்டுருக்குன்னா, அவங்க வந்து டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் டக்கு டக்குன்னு யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி, டான்ஸ் ஆடிக்கிட்டே யாரையும் பார்த்து பேசுகிற மாதிரி, ரோடை பார்த்து பேசுகிற மாதிரி, அங்கே போகிற நாய்கள் கூட வந்து அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்துருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து இதெல்லாம் இந்த ஜெனரேஷனில் இது நடக்கிற மாதிரி ஒன்றும் அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் இது உண்மையான கூட யாருக்கும் தெரியலை. ஏன்னு பார்க்குறேன். அவர் சொல்லியிருப்பாரு. அது என்ன சொல்லுதுன்னா, இப்படி தான் அவங்க அம்மாவும் அவங்க பிள்ளையும் போயிருக்காங்க. பையன் போயிருக்காங்க. இல்லைன்னா பையன் தானடா. சரி. போயிருக்கவங்க வந்து அதை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு யார் நீங்கன்னு கேட்டிருக்காங்க. தெரில போல அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப தூரத்தில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கத்தி எடுத்துட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்து ஐ வில் கில் யூ இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ ஒன்று பேசுகிற மாதிரி அதில் மேட்ச் ஐ வில் டிஸ்ட்ராய் யூ சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க. அது சொல்லி கத்தி எடுத்துட்டு வேகமாக ஓடி இருக்காங்க. பாவம் அந்த அம்மாவில் ஓட முடியல, கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க. எங்களால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்ட முடியாது, ஏன்னா காப்பி ரைட்ஸ் போட்டு எங்களை உள்ள தள்ளிடுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சேனல் தூக்கிடுவாங்க மறுபடியும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அடுத்து ஓகே, இந்த வீடியோ இதோட சென்ட் ஆஃப் பண்ணலாம்னு இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியாது, எனக்கு 40-50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஒரு நாள்ல ஒரு மாசத்துல வந்து நீங்க 1K மறுபடியும் ரீச் பண்ண வைக்கிறீங்க. ஃப்ரெண்டோட சேனல் இருக்காது, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் அத வந்து லிங்க் கொடுக்கிறேன், லிங்க் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது நவீன் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ஜிஎஸ்டி எக்ஸ்ப்ளோரர். டாடா.